புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அதிமுகவினர். விவசாய குடும்பத்தில் பிறந்த கர்நாடகா முதலமைச்சர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி புகழாரம். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி பிறந்த நாள் விழா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் ஓசூர் அருகே உள்ள கர்னூர் பகுதியில் பேரவை பகுதி செயலாளர் பெரியசாமி ஏற்பாட்டில் எம்ஜிஆர் இளைஞரணி பகுதி துணை செயலாளர் வடிவேல், தகவல் தொழில்நுட்ப பகுதி துணைத் தலைவர் அமரீஷ் ஆகியோர் தலைமையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டி இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஓசூர் நவதி பகுதியில் உள்ள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பீரப்பா தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது ஆண்டு பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கேக்கு வெட்டி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடி சிறப்பான அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாலகிருஷ்ண ரெட்டி, தமிழகத்தில் இரும்பு பெண்மணி போலவே ஆட்சி செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பின்தங்கி இருந்த தமிழகத்தை முன்னேற்றியவர் எம்ஜிஆர். அதனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த அம்மா அவர்கள் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றார். ஆனால் தற்போது ஆட்சி செய்யும் திமுக அரசின் அமைச்சர்கள் 4.5 லட்சம் கோடி ரூபாய் அளவில் ஊழல் செய்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுப்பதாகவும் இலவசமாக 200 யூனிட் மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் வாக்குறுதி கொடுத்தனர். அங்கு உள்ள முதலமைச்சர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், அதை நிறைவேற்றினார். ஆனால் தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு அதை 3 வருடங்களாக நிறைவேற்றாமல் இருந்த முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் என குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் சண்டை போட்டு 1000 ரூபாய் உரிமை தொகை தமிழக பெண்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொடுத்தார் என தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ், எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ஜெயபிரகாஷ், ஒன்றிய செயலாளர் ஹரிஷ் ரெட்டி, ஓசூர் பகுதி செயலாளர் ராஜ், ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி ஏமகுமார், கலாவதி சந்திரன், தில்சத் ரஹ்மான், பேரவை மாவட்ட பொருளாளர் பாப்பண்ணா, எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட பொருளாளர் கேடிஆர் என்கிற திம்மராஜ், பாசறை மாவட்ட துணைத் தலைவர் நாகராஜ், சுரேஷ், முன்னாள் கவுன்சிலர் சுரேஷ் பாபு, சிறுபான்மை பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் ஷாஜிபாய், சார்பு அணி மாவட்ட தலைவர் நடராஜ், கழக நிர்வாகி தேவராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் யோகேஷ் ரெட்டி, குட்டேகவுடா, பகுதி ஒன்றிய கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.